Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல caramel egg pudding நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம், நம்ம சிம்பிளா செஞ்சிடலாம். எல்லாரும் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே போல நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் கேக் டின்ல தாங்க செய்ய போறேன். அதனால கேக் டின் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ஸ்டீல் பாத்திரமும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தான் நான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேங்க. அந்த பாத்திரத்துல நான் 1/2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கரையட்டும். இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஜீனியெல்லாம் கரைச்சிக்கலாங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும் பொழுது டக்குன்னு ஜீனி கரிஞ்சிடும், கசப்பு தட்டிடும். அதுக்காக இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா பொங்கி வருதில்ல. இப்போது கரண்டி இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. இதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆனால் கசப்பு தட்டிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த ட்ரேயில் உடனே சேர்த்துடணுங்க. இல்லைனா செட் ஆகிடும், கட்டி ஆகிடும். நல்லா உடனே சேர்த்துடணுங்க. கொஞ்ச நேரம் விட்டாலும் நல்லா கட்டிப்பட்டுடும். உடனே சேர்த்துட்டு அது நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போது இது இருக்கட்டுங்க, இதை அப்படியே விட்டுடலாம். இப்போது நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சூடு வரணும்னு இல்லை, லைட்டாக நம்ம காய்ச்சி நல்லா வெதுன்னு எடுத்துக்கலாங்க. பாலை காய்ச்சி வச்சிடலாங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நான் முட்டை எடுத்து சேர்த்துக்க போகிறேங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதனால் உடச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முட்டை கூட நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா வரட்டும். அந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போது முட்டை கூட சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல பால் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பால் வெதுன்னு இருந்தால் போதுங்க, அதிக சூடோடு இருக்கக்கூடாது. அதனால் பால் சேர்த்துக்கலாம். வெதுப்பான பால் நம்ம சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல், அது செட்டாக இருக்கும். அதில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதே போல் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பாலிடெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இது ஸ்டீம் பண்ண போகிறோங்க. நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக்கி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நான் இட்லி தட்டு தான் வச்சுக்கிறேன். நம்ம ஸ்டாண்ட் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு சின்ன கிண்ண மாதிரி இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேரமல் எக்கெலாம் கலந்து அதை நம்ம வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்க. அதனால் ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இது மேலேயுமே நம்ம ஒரு பிளேட் போட்டு அதில் மூடி வச்ச பிறகு நம்ம இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதில் வேக விட்டுடலாங்க. எனக்கு ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம வைக்கிற ஃப்ளேமை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பிளேட்டையும் நம்ம எடுத்துடலாங்க. சூடாக இருக்கும், அதனால் இதே போல் நம்ம சேஃப்டியாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு கத்தி இதை உள்ளே விட்டு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள் நல்லா மேலெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குல்ல. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து வெளில வச்சு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க எனக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இல்லை நீங்கள் கூலிங்காக சாப்பிட்ணும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா ஆற வச்சுட்டு தான் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரங்களில் ஏற்கனவே எடுத்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கத்தியாலேயும் லைட்டாக நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் ஓரங்கள்லாம் எடுத்து விட்ட பிறகு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம மேலாப்பில் நம்ம எடுத்தோம்னாலே நமக்கு சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேரமலோட ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் இந்த வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். இதே போல் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணும்பொழுது தெரியுதில்ல. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.